வீட்டுக்கு அருகில் வளர்க்கக்கூடாத மரங்கள் என்னென்னு தெரியுமா? வாஸ்துபடியும் ஆன்மீக சாஸ்திரம் படியும் வீட்டில் சில மரங்கள்லாம் வளர்க்கக்கூடாதுங்க. அப்படி வளர்த்தோம்னா பண கஷ்டம், வீட்டில் துன்பம் எல்லாமே வருங்க. அப்படி வளர்க்கக்கூடாத மரங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் ஆன்மீக தகவல் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். முதலாவது இடத்துல பலா மரங்க. இந்த மரம் வந்துட்டு பார்க்குறதுக்கு பெரிய அளவில் வளர்ந்துட்டே போகும். அது மட்டும் இல்லாமல் அந்த மரத்தோடைய நிழல் வந்துட்டு வாசலில் விழுவது அந்த அளவுக்கு நல்லது இல்லைங்க. இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, பித்ருக்களோட தோஷம் வந்துட்டு உருவாகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. ரெண்டாவது இடத்துல நாவல் பழ மரம் தாங்க இருக்குது. இந்த மரத்தை நிறைய பேர் வீட்டு பக்கத்தில் வச்சிருப்பாங்க. இந்த மரம் வந்துட்டு வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா நமக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டமும் வராமல் போயிருமாங்க. வீட்டில் சண்டை, மனக்குழப்பம், பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். இந்த மரம் வந்துட்டு தெய்வ வழிபாடு இருக்கிற இடத்துல வைக்கவே கூடாதாங்க. மூணாவதா பார்க்க போகிறது முருங்கை மரம். இந்த மரம் வந்துட்டு ஆன்மீக சாஸ்திரம் படி பார்த்தீங்கன்னா சில பல பிரச்சனைகளை உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயில் காலத்தில் இந்த மரத்தில் நிறைய பூச்சிகள் எல்லாம் வருங்க. குழந்தை குட்டிங்க இருந்தாங்கன்னா அந்த மரத்தை போய்